முக்கியமான ப்ரமோ வரும்னு பார்த்தா அவங்க வந்துட்டு இந்த ஜிகே டாஸ்க் இருக்குல்ல, அதை வச்சு தான் ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மீன்வைல் வந்து லைவில் ஜிகே டாஸ்க் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் ஒரு 5 காயின்ஸ் ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க. இது ஒரு குவிஸ் கொஸ்டின் தான். அதுக்கப்புறமா என்னென்னா, ஒரு ஜாரில் வந்து எல்லா கொஸ்டின்ஸையும் எழுதி போட்டு உள்ளே வச்சுருப்பாங்க. ஒருத்தராக போகணும், போயிட்டு ஒரு கொஸ்டின் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு நமக்கு அதுக்கு ஆன்சர் தெரியுமா தெரியாதாங்கிறது மாதிரி நீங்கள் எதுவும் சத்தமாக ரீட் பண்ணக்கூடாது, மனசுக்குள்ளேயே ரீட் பண்ணிக்கணும். உங்கள் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை காட்டக்கூடாது, தெரியும் தெரியாதுங்கிறத நீங்கள் காட்டவே கூடாது. அந்த கொஸ்டினை யாருக்கு ஆன்சர் தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட கேட்கணும். அவங்கள வந்து கேட்கணும். கேட்டோடனே அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட ஒரு காயின் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க தப்பாக ஆன்சர் பண்ணாங்கன்னா அவங்களோட ஒரு காயின் உங்களுக்கு வந்துடும். இப்படி அவங்க தப்பாக ஆன்சர் பண்ணாங்கன்னா அடுத்து இன்னொருத்தர் இப்படி நீங்கள் ஒருத்தரையாக கேட்டுகிட்டே போகலாம். ஏதாச்சும் ஒருத்தர் திடீர்னு இடையில கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ காயின் சேர்த்திங்களோ அது அவ்வளோத்தையும் மொத்தமாக நீங்கள் அந்த பர்சன்கிட்ட கொடுத்துடணும். அப்புறம் ஒரு பாயிண்டில் எப்படி கொடுத்துடணும். சப்போஸ் யாருமே ஆன்சர் பண்ணாமலே இருக்காங்க, ஒரு 5 பேர்கிட்ட கேட்டுட்டீங்க நீங்கள், அந்த 5 பேருமே ஆன்சர் பண்ணல. அப்போ ஆனால் போதும் இனிமேல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு உங்களுக்கு தோணுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐ ஸ்வாப்புன்னு சொல்லிடணும். நீங்கள் ஐ ஸ்வாப்புன்னு சொன்னதுக்கப்புறமா சப்போஸ் அந்த பர்சன் அதில் யாராவது ஒருத்தர் ஐ சேலஞ்ச் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும். சப்போஸ் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா அந்த பர்சன் சேலஞ்சுன்னு சொல்கிற பர்சன் வந்து வெளியே போயிடுவாங்க. நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அவ்வளோ காயின் நீங்கள் அந்த பர்சனுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வெளியே போயிடணும். இதுதான் அந்த டாஸ்க். இப்படி ஒருத்தராக வந்து மொத்த கொஸ்டின்ஸையும் காலி பண்ணணும். இதுதான் அந்த டாஸ்க்கு. அந்த 5 உங்கள் கையில் காயின்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் கேமில் இருக்க முடியும். காயின்ஸ் தீர்ந்துருச்சுன்னா நீங்கள் கேமை விட்டு வெளியே போயிடுவீங்க. இதுக்கு பேஸில் தான் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங்கே வந்துட்டு பாரு ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு அதை கமர்தன் கிட்ட சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி இவர் வினோதனாவும் எடுத்துகிட்டு அதே மாதிரி கமர்தனையே சூஸ் பண்ணுறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, தெரியும்டா என்கிட்ட தான் எல்லோரும் வருவீங்கன்னு தெரியும். இது வந்து கமர்தன் கொஞ்சம் ஈஸி டார்கெட் மாதிரி. ஸோ கேட்டு என்னென்னா ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டப்போ கமர்தன் வந்து சுவிட்சர்லாந்துன்னு சொல்கிறாரு. அடுத்து பாருக்கிட்ட கேட்டோடனே அவங்க நியூசிலாண்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நியூசிலாண்டுன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போது அவர் வந்துட்டு வினோதனா வந்துட்டு தாய்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லோரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க அதை கேட்டுட்டு. ஏன்னா ஆன்சர் வந்து ஃபின்லாண்டுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே பிக் பாஸே சிரிக்கிறாரு. பிக் பாஸோட சிரிக்கிற வாய்ஸ் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா சாண்ட்ரா பயங்கரமாக சிரிக்கும் போது பிக் பாஸ் கேட்குறாரு சாண்ட்ரா கிட்ட, சாண்ட்ரா எதுக்கு சிரிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லை தாய்லாண்டு வந்து அவர் சந்தோஷமாக இருந்த கண்ட்ரி, நம்ம ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இல்லைன்ட்டு சிரிக்கிறாங்க. எல்லோரும் வினோதனாவை டீஸ் பண்ணுறாங்க. அதோட அந்த ப்ரமோ முடியுது. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.